Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 11th standard commerce unit 4 service businesses 2 chapter 16 emerging service businesses in India. So இதுல last conceptக்கு நம்ம வந்துட்டோம். So already வந்து 4 concepts வந்து நம்ம பார்த்திருக்கோம். franchising, factoring, logistic and outsourcing. இந்த 4 concept நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th கான்செப்ட் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நெட் மூலியமாக நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கிறது விற்கிறது. சிம்பிள், இதுதான் வந்து இ-காமர்ஸ் யூஸிங் இன்டர்நெட். இ-காமர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ எலக்ட்ரானிக் நெட்வொர்க்ஸ் லைக் இன்டர்நெட். இதுதான் வந்து இ-காமர்ஸ். E-business is a broader term which includes internal and external transaction of an organization across the internet. So internet use பண்ணி organization ஓட internal work and external work transaction வந்து பண்றது தான் வந்து e-business. The internal transaction includes, இந்த internal transactions என்னென்ன அப்படின்னா finance, production, operation, இதெல்லாம் வந்து internal. எக்ஸ்டர்னல்னு பார்க்கும்போது கஸ்டமர் சர்வீஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். த டேர்ம் இ-காமர்ஸ் டினோட்ஸ் மெயின்லி எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன். என்னதான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருந்தாலும் இன்டர்னல் வந்து ஆர்கனைசேஷனே அதுக்குள்ளேயே வந்து பார்த்துக்குவாங்க. ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. இ-காமர்ஸ் மெயினாக பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது சேல், மார்க்கெட், அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து இ-காமர்ஸ் மூலியமாக நம்ம வந்து பார்க்குறது. அக்கார்டிங் டு டிலாய்ட் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட், டிலாய்டி அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிராண்ட் நேம். இவங்க வந்து ஆடிட், அப்புறம் கன்சல்ட்டிங், அப்புறம் ஃபினான்ஷியல் அட்வைசரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டேக்ஸ், இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த டிலாய்டி அசோசியேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70% ஆஃப் ரெவென்யூ இன் இ-காமர்ஸ் இன் இந்தியா in the year 2050 was only from online travel followed by online retail which accounted for 20% of revenue. ஸோ இது வந்து 2015 அக்ராஸ் இந்தியா இ-காமர்ஸ் மூலியமாக வந்த ரெவென்யூ வந்துட்டு 20% வந்து ஆன்லைன் ரீட்டைல்லேருந்து வந்திருக்கு. அண்ட் 70% ஆஃப் ரெவென்யூ இன் இ-காமர்ஸ் இன் இந்தியா was only from online travel. The major segment in the sphere of e-commerce includes, major என்னென்ன e-commerceல இருக்கும் அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஷியல் சர்வீஸ், டிஜிட்டல் டவுன்லோட்ஸ், ஆன்லைன் கிளாசிஃபைட், அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு இ-காமர்ஸில் இருக்க செக்மெண்ட்ஸ், மேஜர் செக்மெண்ட்ஸ். ஜென்ரல் இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் மூலிமா ஜென்ரலாக ஒரு சொசைட்டி, ஒரு கண்ட்ரிக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்றத பார்க்கலாம். அபவுட் 40 மில்லியன் பீப்புள் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு 40 மில்லியன் பீப்புள் வந்து எம்ப்ளாய் ஆகியிருக்காங்க டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன் இ-காமர்ஸ் செக்டார். இது வந்து ஜென்ரல் இம்பேக்ட். நெக்ஸ்ட், இ-காமர்ஸ் ஜென்ரேட்ஸ் கிரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இ-காமர்ஸ் மூலியமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு ஃபார் ஆண்டர்ப்ரோனர்ஷிப் இன் த ஸ்பேர் ஆஃப் ஆன்லைன் ரீட்டைலிங். ஆன்லைன் ரீட்டைலிங் மூலியமாக, ஆன்லைன் சர்வீஸ், டிஜிட்டல் காமர்ஸ் மூலியமாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கு மக்களுக்கு. தென் இ-காமர்ஸ் கம்பெனிஸ் ஹாவ் இன்வெஸ்டட் ஹெவிலி இன் சப்ளை செயின் ஏரியாஸ். சப்ளை செயின் ஏரியாஸில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தாக்குதல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக இ-காமர்ஸ் மூலமாக கண்ட்ரிக்கு என்ன வந்து இம்பேக்ட் அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்ளை செயின் ஏரியா, வேர் ஹவுஸ் அண்ட் டெலிவரி பாயிண்ட், இதிலலாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இ-காமர்ஸ். ஏன்னா இவங்க வந்து கடை போட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. இவங்களோட மெயின் ஒர்க் வந்து த்ரூ இன்டர்நெட் மூலயமா எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு
கொடுக்கறது. ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் தேவை, அதான் சப்ளை செயின் ஏரியா, வேர் ஹவுஸ், கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸ் தேவை. அண்ட் டெலிவரி பாயிண்ட்ஸ், எங்கே கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றதுல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க, இன்வெஸ்டட் ஹெவிலி. வித் அ ரைஸ் இன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன், சேல் ஆஃப் ஃபினான்ஸ், physical and data security system related products has seen tremendous growth in India. So இந்த செக்டார்ஸில் இருக்க இந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபினான்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா செக்யூரிட்டி சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் சீன் tremendous growth in India. இந்தியா லெவலில் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து கண்டிருக்கு வித் ரைஸ் இன் இ-காமர்ஸ் வந்ததுனால. நெக்ஸ்ட் இம்பேக்ட், இ-காமர்ஸ் ப்ரமோட்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ் ஆஃப் கேரிங் ஆன் பிஸ்னஸ். புதுசாக எப்படி பிஸ்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அந்த இன்னோவேட்டிவ் ப்ராக்டிஸ் வந்து கேரி பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில். சோஷியல் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் ஹாவ் ஓப்பன்டு. சோஷியல் மீடியாஸ்லேயும் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய புது வேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க டு டிரான்சாக்டிங் வித் கஸ்டமர் த்ரூ இ-காமர்ஸ். கஸ்டமர்கிட்ட இன்டர்நெட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல சோஷியல் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு இம்பேக்ட்னு சொல்ல முடியாது, இம்பேக்ட் அண்ட் வேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு வைடர் ப்ராட் பேண்ட் கனெக்டிவிட்டி மெனி பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் ஆர் ஸ்விட்சிங் ஓவர். ஸோ இந்த இ-காமர்ஸ் வந்ததுனால நிறைய பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் வந்து இ-காமர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஃபார் தேர் மோட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். மோர் கான்டெம்பரரி கஸ்டமர்ஸ் ஆர் பையிங் த்ரூ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ நிறைய மக்கள் கான்டெம்பரரி கஸ்டமர்ஸ்னால் வந்து த பர்சன் சமகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்க மக்கள், அதாவது நம்ம எப்படி வந்து மாறிட்டோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ். டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆர் using internet to promote products and render efficient customer service. ஸோ டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இ-காமர்ஸை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் எஃபிஷியன்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் வெண்டாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தது வந்து இம்பேக்ட், ஜென்ரல் இம்பேக்ட் பார்த்தோம். இது வந்து வெண்டாஸ்னால் வந்து கம்பெனி ஓனர்ஸ், அவங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் மூலயமா என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா வெண்டாஸ் குட் ஹேவ் வைடர் அக்சஸ் டு கஸ்டமர் அக்ராஸ் த குளோப். ஸோ இ-காமர்ஸ் மூலயமா வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க, வைடர் அக்சஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் குளோப். திஸ் helps minimize the cost of operating business due to direct distribution of goods and to end consumers thanks to minimum invention of intermediaries. So e-commerce இருக்கிறது மூலமா ஆப்ரேட்டிங் காஸ்ட், இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய ஷோரூம் வச்சு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வேணும், அதுக்கு லேபர் போடணும், அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கான ஆட்கள் தேவை, அக்கௌண்ட்ஸ், இ-காமர்ஸ்லேயே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ப்ராப்பராக வந்து ஒரு கம்பெனி செட்டப் கொடுக்கணும், ஒரு ஷோரூம் செட்டப் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். அதே இ-காமர்ஸில் வெறும் வேர் ஹவுஸ் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு எங்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ அங்கெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து இட்ஸ் மோர் ஈஸியர் தேன் தி டைரக்ட் செல்லிங். அப்படி இருக்கும்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இங்கே கம்மியாகுது. பிஸ்னஸ் டியூ டு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் டு எண்ட் கஸ்டமர். டைரெக்டாக இவங்க ஆர்டர் பண்ண உடனே வேர் ஹவுஸ்லேருந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கூட்ஸ் வந்து போய் சேர்ந்துடும். தேங்க்ஸ் டு மினிமம் இன்வென்ஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். ஸோ இங்கே வந்துட்டு இன்டர்மீடியரிஸ் வந்து மினிமம் தான் இருப்பாங்க, கம்மியாக தான் வந்து இருப்பாங்க. ஹோல்சேலர்ஸ், ரீட்டெயிலர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. டைரக்ட்லி ஃப்ரம் த பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் டு த கஸ்டமர், எண்ட் கஸ்டமர். வெண்டார் குட் இன்ட்ராக்ட் வித் மல்டிபிள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு இன்டர்நெட்டில் மல்டிபிள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெண்டார் வந்து ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் கன்சர்ன் குட் ஓரியன்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் டார்கெட்டட் கஸ்டமர். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன்லேயே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோனில் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நிறையா சர்ச் பண்ணுறோம் அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்துட்டு கிடைக்கும்.
நம்ம குரோமில் என்ன நிறைய சர்ச் பண்ணுறோமோ. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். டார்கெட்டட் கஸ்டமரை போய் சேரும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மாடல் போட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அகைன் நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ் மாடலில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து ரீச்சிங் த டார்கெட்டட் கஸ்டமர். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் நம்ம சர்ச் பண்ணுறதுலே வந்துட்டு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் வெண்டாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் பையர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ். அவங்கக்கிட்ட என்ன இம்பேக்ட் இருக்குது. பையர்ஸ் could have a global access to information about variety of product. நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டில் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. சர்வீசஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். சர்வீசஸும் அதே மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. தே குட் பை த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரவுண்ட் த கிளாக். எப்போ வேணால் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எனிவேர், எங்கேருந்து வேணால் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எனிவேர் இன் த வேர்ல்டு. த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பாட் த்ரூ இ-காமர்ஸ். இ-காமர்ஸில் வரக்கூடிய ப்ரைஸ் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ்ஸாக வந்து இருக்குது. ரிலேட்டிவ்லி லோவர் தேன் தோஸ் பர்ச்சேஸ்டு ஃபிசிக்கலி இன் த கன்வென்ஷனல் ஷாப்ஸ் டியூ டு ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு கடைக்கு டைரெக்டாக போய் வாங்குறத விட இன்டர்நெட் மூலியமாக வாங்கினோம் அப்படின்னா அங்கே நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து சீப்பராக வந்து கிடைக்குது. லோவஸ்ட் காஸ்ட்க்கு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் குட் பி டவுன்லோடட் இமீடியட்லி ஆஃப்டர் பர்ச்சேஸ் த்ரூ இ-காமர்ஸ் மோடு. ஸோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் அந்த ஐட்டம்ஸும் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், இ-காமர்ஸ் மூலயமா வாங்க முடியும். கஸ்டமர் குட் பார்ட்டிசிபேட் இன் இ-ஆக்ஷன். ஸோ நம்ம வந்து இ-ஆக்ஷன்லேயே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் அண்ட் கெட் கான்ட்ராக்ட் இன் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்ஷன், அதாவது ஏலத்துக்கெலாம் விடுவாங்க. அதுவும் வந்து நம்ம இன்டர்நெட் மூலியமாகவே வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸு ஆக்ஷனில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் குட் செல் தேர் யூஸ்டு ப்ராடக்ட்ஸை, நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை கூட நம்ம இ-காமர்ஸ் மூலயமா, அதாவது இன்டர்நெட் மூலயமா நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் OLXலலாம் வந்துட்டு நம்ம யூஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் போட்டு விட்டோம் அப்படின்னா அது தேவையான பர்சனை பார்த்துட்டு செகண்ட்ஸில் வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க. Buyers can bargain and negotiate better terms and conditions with respect to buying knowledge products. ஸோ இங்கே வந்து அந்த டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் அந்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் டு கஸ்டமராக இருக்கட்டும், நான் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்கெயின் பண்ண முடியும் அண்ட் நெகோஷியேட் பெட்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த பையிங் நாலேஜ். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் வந்து இருக்கணும். இதுக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்கெயின் பண்ணி நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ இது இம்பேக்ட் டு த பையர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இ-காமர்ஸ் டொமைன்ஸ் மாடல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு கஸ்டமருக்கு போகிற ஒரு மாடல் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் இன் இ-காமர்ஸ் ஸ்பேர். ஸோ பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்றது ஃபாஸ்டஸ்ட் செக்மெண்ட் இன் இ-காமர்ஸ் ஸ்பேர். அண்டர் திஸ் மாடல் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் செல் டைரக்ட்லி டு த கஸ்டமர். பிஸ்னஸ் கன்சர்ன் டைரெக்டாக கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது வந்துட்டு அண்டர் திஸ் மாடல் பிஸ்னஸ் கன்சர்ன் டிரான்சாக்ட் வித் ஒன் அனதர் த்ரூ இன்டர்நெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட். ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ், இப்போது டைட்டன் வாட்சும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். ஸோ அப்போது டைட்டன்றது ஒரு கம்பெனி, பிஸ்னஸ் கம்பெனி, ஃப்ளிப்கார்ட்டுன்றது ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க டீலிங். அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் பிராண்ட் இஸ் டிரான்சாக்டிங் வித் ஃப்ளிப்கார்ட். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது வந்து ஒரு மாடல். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சியூமர் டு கன்சியூமர். ஒரு கன்சியூமர் இன்னொரு கன்சியூமருக்கு டைரெக்டாக வந்துட்டு சேல் பண்ணுறது. அண்டர் திஸ் மாடல் கஸ்டமர் செல் டைரக்ட்லி அதர் கஸ்டமர்ஸ் த்ரூ ஆன்லைன் கிளாசிஃபைட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் த்ரூ ஆக்ஷன் ஆர் த்ரூ மொபைல் ஆர் த்ரூ மார்க்கெட் பிளேசஸ். ஸோ இது ஆக்ஷன் மூலியமாக இல்லை மொபைல் மூலியமாக மார்க்கெட் பிளேஸ் மூலியமாக வந்து கஸ்டமரும் இன்னொரு கஸ்டமரும் மீட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் வெஞ்சர்ஸ் இன் C2C ஆர் கிராஃப்டி ஆப். இந்த ஆப்பில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸாக சேல் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஒரு கஸ்டமர், வாங்குறவங்க இன்னொரு கஸ்டமர். which deals in handmade products of wide range.
Once again store அப்படின்ற ஒரு .com is a website that buys pre-owned women's fashion products. ஸோ women's products வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம போய் வாங்கிக்க முடியும். அதர் பிளேயர்ஸ் ஆர் குவிக்கர்லேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் போட்டு கஸ்டமர் டு கஸ்டமர் சேல் பண்ணலாம். OLX, eBay இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் டு பிஸ்னஸ். கஸ்டமர் அவங்களோட ப்ராடக்டை திரும்பியும் பிஸ்னஸ்க்கே கொடுக்கறது. ஸோ ப்ராடக்ட்ஸ் லைக் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ட்ரேடட் பை கஸ்டமர் த்ரூ வெப்சைட்ஸ். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அகெயின் பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கே வந்துட்டு சேல் பண்ணுறது. எக்ஸாம்பிள் Naukri.com and Monster.com are examples of Indian companies operating in this domain. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். பிஸ்னஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது. இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மாடல் envisages selling product and services by business consumer to government organization. For example, for instance என்ன அப்படின்னா TCS operates the passport application. TCS அப்படின்றது ஒரு MNC. இவங்க வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்காக அப்படின்னா ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as part ஆஃப்லைன் ப்ராசஸ். ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கில் இதுவும் ஒரு ஒர்க்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் டொமைன். ஸோ இந்த 5 டொமைனும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இந்த இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ நம்ம பார்த்த 5 கான்செப்டுக்கும் 5 வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது, concept understand பண்ணீங்க அப்படின்னா please do share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.